அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் அகத்தியா திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஒவ்வொரு பழைய பாழடைந்த வீடுகளுக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது அல்லது ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது போன ஜென்மத்து கதையுடன் இந்த ஜென்மத்துக்கு இணைக்கும் கதையாக அமையும். அப்படித்தான் இந்த அகத்தியா படத்தின் கதையும் அமைந்திருக்கிறது. சினிமாவில் கலை இயக்குனராக வேலை செய்கிறார் ஜீவா. அவர் ஒரு படத்திற்காக பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பாழடைந்த பிரெஞ்சு பங்களா ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் தனது கலை திறமையை காட்டி வருகிறார், அழகுபடுத்துகிறார். அந்த படத்தில் நடிக்க வந்த நாயகனும் நாயகியும் காதலித்திருப்பார்கள், கல்யாணம் செய்து கொண்டு எஸ்கேப் ஆகியிருப்பார்கள். இதனால் தயாரிப்பாளர் போன் செய்து படப்பிடிப்பு ரத்து, டிராப் செய்து விட்டேன், நீங்கள் கிளம்பி வாங்க என்று கூறிவிடுகிறார். இதனால் அதிர்ச்சியாகிறார் கலை இயக்குனரான ஜீவா. அந்த செட்டுக்கு தயாரிப்பாளர் பணம் தருவார் என்கிற நம்பிக்கையில் 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அரங்கம் அமைத்திருப்பார். அந்த 30 லட்சத்தையும் எப்படி எடுப்பது? தோல்வியால் வேதனை அடைகிறார். அவரது வேதனையை போக்க அவரது அம்மா ஆறுதல் சொல்கிறார், நம்பிக்கையூட்டுகிறார். அவரது நண்பர்கள் அந்த செலவை மீட்க பேய் பங்களா பார்க்க ஆசையா என்று விளம்பரம் செய்து சுற்றுலா தலமாக அறிவிக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதன்படி கேரி கவுஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த சுற்றுலா தலத்தை நடிகர் யோகி பாபுவை வரவழைத்து திறக்க வைக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டு வருகிறார்கள். மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. ஒரு காதல் ஜோடி செய்த லீலையால் அங்கு அமானுஷ்ய சக்தி இருப்பது அறிய முடிகிறது. இதனால் மக்கள் பயந்து போகிறார்கள். அரசாங்கம் அந்த சுற்றுலாவுக்கு தடை விதிக்கிறது. இதனால் கோபப்படும் ஜீவா அந்த அமானுஷ்ய சக்திகளை, அதன் மர்மங்களை எப்படி புரிந்து கொள்கிறார், அந்த அமானுஷ்ய சக்திக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு உட்பட பல தகவல்களுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது. ஆரம்பத்தில் கலை இயக்குனராக அறிமுகமாகிறார் ஜீவா. ஜாலியான பையனாக வலம் வருகிறார். அதன் பிறகு மர்ம அமானுஷியங்களை கண்டுபிடிக்கின்ற பாத்திரத்தில் ஸ்கோர் செய்கிறார். சென்டிமெண்ட் காட்சிகளில் மனதை தொடுகிறார். அவரது பாத்திரமும் நடிப்பும் கவனிக்க வைக்கிறது. நாயகனுக்கு துணையாக நிற்கின்ற பாத்திரத்தில் கதாநாயகி ராசி கண்ணா. படம் முழுக்க வந்தாலும் பெரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் பயப்படுகின்ற காட்சிகளில் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆயுர்வேத சிகிச்சை அளிப்பவராக வெளிநாட்டில் இருந்து வருபவராக நம்பிக்கைக்குரிய பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அவரது பாத்திரமும் நடிப்பும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. அவருக்கு ஜோடியாக வருபவர் மாடில்டா. வெள்ளைக்காரியாகவே வருகிறார், நடித்திருக்கிறார். பாடல் காட்சிகளில் அவரது நடிப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது. கருப்பர்களை கண்டாலே வெறுக்கின்ற பாத்திரத்தில் வெள்ளையராக எட்வர்ட் சோனன்பிளிக். திமிரும் ஆணவமும் கொண்ட பாத்திரம், அதை நன்றாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். பேய் பங்களாவை திறக்க வரும் யோகி பாபு, அவருக்கு துணையாக வரும் விடிவி கணேஷ், பயமுறுத்தும் ராதா ரவி, நாயகனுக்கு உதவும் ஷாரா, ரெடின் கிங்ஸ்லி, பங்களா உரிமையாளராக வரும் செந்தில், நாயகனின் அம்மாவாக நடித்திருக்கும் ரோஹிணி என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோரும் அவர்களுடைய பாத்திரத்திற்கு என்ன தேவையோ அதற்கான நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். கலை இயக்குனர் சண்முகத்திற்கு நிறைய வேலை கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். பெரிய பெரிய கட்டிடங்கள், அரங்கங்கள் என்று தனது திறமையை நன்றாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கலை வேலைகளை நம் மனதுக்குள் நன்றாக கடத்துகிற வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தீபக் குமார் பதி. பாடல் இசையிலும் பின்னணி இசையிலும் கவனிக்க வைக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. சித்த மருத்துவத்தின் குணங்கள், வெள்ளையரின் திமிர், அன்பு, காதல், கோபம், சென்டிமெண்ட் என பல அம்சங்களுடன் அமானுஷ்ய சம்பவங்கள், திகில் காட்சிகள் ஆகியவற்றை எழுதி படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் பாடலாசிரியர் பா விஜய். திராவிடன் பத்திரிகை, வெள்ளையர் எதிர்ப்பு, பாரதிதாசன் போராட்டத்துக்கு அழைப்பது என அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களையும் நம் நினைவுகளுக்குள் கொண்டு வருகிறார். அமைதியான உள்ளத்துடன் சென்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கின்ற ஒரு அழகான பேண்டசி படத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பா விஜய். அகத்தியா, அகத்தியர் கதை பொழுதுபோக்கு படம். என்ன நேயர்களே, அகத்தியா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.